நம்ம இந்தியாவுக்கு இந்த பாரிஸ் ஒலிம்பிக்கில் எப்படியாச்சும் தங்கப்பதக்கம் வாங்கி தரணும் அப்படின்னு தற்போது நம்ம இந்திய வீராங்கனை அவங்களுடைய உயிரையே தியாகம் செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு பயங்கரமான சம்பவத்தை விக்னேஷ் போகட் அப்படிங்கிற பெண் வீராங்கனை பார்த்திங்கன்னா அவங்க நிகழ்த்தியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய இந்த தியாகம் செய்கை தற்போது பாரிஸ் ஒலிம்பிக்கில் பங்கு பெற எல்லா வீரர்களையுமே ரொம்ப பெரிய அளவில் இன்னைக்கு இப்போது சற்று கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வியக்க வச்சிருக்கு. அந்த வகையில் விக்னேஷ் போகட் அப்படிங்கிற இந்த பெண் வீராங்கனை பார்த்தீங்கன்னா கடந்த சில தினங்களாக 50 kg உமன்ஸ் ரெஸ்லிங் போட்டியில் அவங்க பங்கு பெற்றுக்கிட்டு இருந்தாங்க. இப்படி இருக்க நேற்று ஒரே நாளில் கிட்டத்தட்ட 3 போட்டி, அதாவது ரவுண்டு 16, அதுக்கப்புறமா குவார்ட்டர் ஃபைனல், செமிஃபைனல், இப்படி அடுத்த போட்டிகளில் மெடல் ஜெயிச்ச வீரர்களையே அசால்ட்டாக வீழ்த்தி நேற்று இரவு நடந்த செமிஃபைனலில் அவங்க அபார வெற்றி அடைஞ்சு ஃபைனலுக்கு தகுதி பெற்றிருந்தாங்க. இப்படி இருக்க இந்த செமிஃபைனல் முடிஞ்சதுக்கு அப்புறமா விக்னேஷ் போகட் அவங்களுடைய எடை பார்த்தீங்கன்னா சற்றே கொஞ்சம் அதிகரிச்சிருந்திருக்கு. அதாவது 50 kg உமன்ஸ் ரெஸ்லிங்கில் அவங்களுடைய எடை 50 கிலோ தான் சரியாக இருக்கணும். அதுக்கு மேலே ஒரு சில கிராம் கூட இருந்தால் கூட அவங்க தகுதி நீக்கம் செய்யப்படுவாங்க. ஆனால் இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா விக்னேஷ் போகட் அவங்களுடைய எடை பார்த்தீங்கன்னா கணிசமாக கொஞ்சம் அதிகரித்து கிட்டத்தட்ட 1 கிலோ அவங்களுடைய எடை 51 கிலோவாக இருந்திருக்கு. இதனால் நேற்று மேட்ச் முடிஞ்ச உடனே விக்னேஷ் போகட் பார்த்தீங்கன்னா சாப்பிடாம தூங்காமல் நேற்று இரவு முழுக்க நம்ம இந்தியாவுக்கு எப்படியாச்சும் பதக்கம் வாங்கி கொடுக்கணும், தங்கப்பதக்கம் வாங்கி கொடுக்கணும், ஃபைனல்ஸ்க்கு குவாலிஃபை ஆகிட்டோம், நிச்சயமாக ஜெயிக்கணும் அப்படின்னு நேற்று இரவு முழுக்க தூங்காமல் சாப்பிடாம கண்டினியூஸாக கிட்டத்தட்ட பல மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணியிருக்காங்க. தலை முடிய வெட்டியிருக்காங்க. இன்னும் அவங்க உடம்புல இருந்து எடையை குறைக்கக்கூடிய அளவுக்கு என்னென்ன சாத்தியக்கூறுகள் இருக்கோ எல்லா சாத்தியக்கூறுகளையும் செஞ்சு இன்னைக்கு காலையில் ஒலிம்பிக் அதிகாரிகள் எடையை செக் பண்ண வருவாங்க. அப்போ 50 கிலோவுக்கு கீழே இருக்கணும், அப்போ தான் ஃபைனல்ஸ் விளையாட முடியும். அப்படிங்கிறதுக்காக அதிகபட்சம் அவங்க உயிரை தியாகம் செய்யக்கூடிய செயல், அதாவது சாப்பிடாம தூங்காமல் கிட்டத்தட்ட பல மணி நேரம் தொடர்ந்து எக்ஸசைஸில் ஈடுபட்டு அவங்களுடைய எடையை 50 கிலோவுக்கு கீழே குறைக்கக்கூடிய முயற்சியில் நேற்று இரவு முழுக்க ஈடுபட்டிருக்காங்க. கடைசியாக வெறும் 100 கிராம் எடை மட்டும் கம்மியாக இருந்திருக்கு. அதன் காரணமாக அவங்க இப்போ இந்த ஒலிம்பிக்கில் ஃபைனல்ஸ்க்கு குவாலிஃபை ஆகிட்டாங்க. ஜெயிச்சா தங்கப்பதக்கம், தோல்வி அடைஞ்சா கூட வெள்ளி பதக்கம். ஆனால் இப்போ எந்த ஒரு பதக்கமும் இல்லாமல் வெறும் 100 கிராம் கூட இருந்ததால் இப்போ ஃபைனல்ஸ் விளையாட முடியாமல் டிஸ்குவாலிஃபை ஆகி தற்போது ஒலிம்பிக்கை விட்டு வெளியேறியிருக்காங்க. ஸோ இந்த ஹார்ட் பிரேக்கிங் தருணம் அவங்களால தாங்க முடியாமல் ஏற்கனவே உடல் பலகீனமாக இருந்திருக்கு. அதனால் இப்போ பரிதாபமான நிலைமையில் விக்னேஷ் போகட் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவுக்கு தங்கம் வாங்கி தரணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இப்போ பாரிஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கக்கூடிய ஒரு பரிதாபமான நிலைமையில் தான் விக்னேஷ் போகட் அவங்க இருக்காங்க. அந்த வகையில் நம்ம நாட்டுக்கு தங்கம் வாங்கி தரணும் அப்படின்னு அவங்க எடுத்த முயற்சி இப்போ அவங்களுடைய உயிருக்கே மிகப்பெரிய ஒரு ஆபத்தான விஷயமா மாறி இருக்கிறது. தற்போது நம்ம இந்திய ரசிகர்கள் எல்லாரையுமே ரொம்ப பெரிய அளவில் சோகத்தில் ஆழ்த்தியிருக்கு.